உண்டியல் காசு எடுத்து தானே நடத்துறீங்க, எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்தலையே. உண்டியல்ல இருந்து காசு எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே அறநிலை அபகரிப்புத்துறை நடந்துட்டு இருக்குது. நாம உண்டியல்ல காசு போறது எதுக்காக போடுறோம்? இவங்க முந்திரி போக்கடை வாங்கி சாப்பிடுறதுக்கும் இவருடைய இன்னோவா கார்ல டீசல் போறதுக்குமா நீங்க உண்டியல்ல காசு போடுறீங்க? டேர் பாபும் வரட்டும், நாங்களா வரவோம் நான் சொன்னோம். காய் வேட்டி கட்டின்னு ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்காருல்ல, வரட்டும். அரசியல் வாசர் இருக்கு, இது இருக்கு. உண்டியல் காசு எடுத்து தானே நடத்துறீங்க, எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்தலையே. உண்டியல்ல இருந்து காசு எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே அறநிலை அபகரிப்புத்துறை நடந்துட்டு இருக்குது. நாம உண்டியல்ல காசு போறது எதுக்காக போடுறோம்? இவங்க முந்திரி போக்கடை வாங்கி சாப்பிடுறதுக்கும் இவருடைய இன்னோவா கார்ல டீசல் போறதுக்குமா நீங்க உண்டியல்ல காசு போடுறீங்க? கோவிலை டெவலப் பண்ணணும்னு போடுறோம். ஒரு கோயிலை டெவலப் பண்ணிருக்காங்களா? எத்தனையோ கோவிலை அறநிலையத்துறை அழித்து இருக்கிறது. ஒரு கோவிலையாவது அறநிலையத்துறை கட்டி இருக்கிறதா? அதனால சேகர் பாபு எல்லாம் பேசக்கூடாது. விருப்பப்பட்டா வரட்டும் மாநாட்டுக்கு. நாங்க அழைக்கிறேன், இந்த நேரத்துல அழைக்கிறேன். இன்னும் 2-3 நாள் இருக்கு, வர சொல்லுங்க. சேகர் பாபு அவர்களும் வரட்டும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்குலாம் அழைப்பு கொடுக்க முடியாது. அது பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவ மாநாடு, இஸ்லாமிய மாநாடுனா தான் வருவார். முருகன் மாநாடுனா வரமாட்டார். அதனால அவருக்கு அழைப்பு கொடுக்கறது வேஸ்ட்.